அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் பேரா தான் பேரா வளர்க்கும் போது வேற வேற ப்ரீட் இருக்கக்கூடாது. அதாவது அதுலேயே நிறைய ப்ரீட்ஸ் இருக்கு. நாட்டு முயல்னு இருக்கு, வீட்டில் வளர்க்குற முயல்னு இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி கரெக்டாக வளர்க்கணும். லைஃப் ஒரு 8 years 12 years வாழ்வாங்க. இல்லைன்னா ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமும் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப வரும். ட்ராப்பிங்ஸே சாப்பிடுவாங்க, அதாவது எச்சங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, மோஷன்ஸ், அதையே சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னா டாக்ஸோட மேட்டிங். டாக்ஸ்க்கு கம்பல்சரி மேட்டிங் வந்து அவசியமா? கண்டிப்பா அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு பெட்டு வந்து அன்கான்ஷியஸா போகுதுன்னா இம்மீடியட்டா சிபிஆர் கொடுக்க தெரியணும். நம்ம பம்ப் பண்ணுவோம் இல்லையா, ஹார்ட்டை பம்ப் பண்ணுவோம். இப்போ ஹியூமன்ஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ இம்மீடியட்டா பம்ப் பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்களுக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ டாக் வந்து சில சமயம் ரொம்ப எல்லோயிஷா யூரின் போகுதுல்ல, அந்த மாதிரி போலாமா? எல்லோவா போகுதுன்னா தண்ணி கம்மியா குடிக்குதுன்னு அர்த்தம். டீஹைட்ரேஷன், ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து ஸ்மெல் அடிக்கும், டீஹைட்ரேஷன் இருக்கும், யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். இம்மீடியட்டா டாக்டர் கிட்ட கூட்டு போய் செக் பண்றது நல்லது. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ யூ தமிழ் பாவையில் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ மந்த் ஆனால் கரெக்டாக வந்து நம்மளோட யூ தமிழ் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள், நேச்சர் சார்ந்த விஷயம், அதாவது என்விரான்மெண்ட் சார்ந்த விஷயம், பெட்ஸுக்கு சார்ந்த விஷயம், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. லெட்ஸ் வெல்கம் அனிமல் ஆக்டிவிஸ்ட், சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் சுதா சந்திரசேகர். வணக்கம். ஸோ மேம், உங்களை பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஸோ எங்களோட சேர்ந்து மக்கள், யூ தமிழ் மக்களும் வந்துட்டு மேம் வந்துட்டாங்களா, ஸோ இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நீங்க வந்து புதிய யுகம்ல போய் இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, பிளஸ் இப்போ ஸ்டார் அவார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஸ்டார் அவார்ட் பத்தி சொல்ல முடியுமா? ஸ்டார் அவார்டு வந்து இதுக்கு தான் வாங்கினது, சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு. அப்புறம் இப்போ ஒரு சைவா அவார்ட்ஸ்னு இந்த வீக் வாங்குறேன், அது விமன்ஸ் சவுத் இண்டியன் அவார்டு. ஸோ உங்களோட பயணம் வந்து இன்னும் பெரிய லெவலில் போகணும்னு சொல்லிட்டு யூ தமிழ் சார்பாக வாழ்த்துறோம். ஸோ இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் ரேபிட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த ரேபிட்டோட பராமரிப்பை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ரேபிட்னும் போது அது ஒரு க்யூட்டான பெட்டு, மேமல்னு சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் பேரா தான் வளர்க்கணும். பேரா வளர்க்கும் போது வேற வேற ப்ரீட் இருக்கக்கூடாது. அதாவது அதுலேயே நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. நாட்டு முயல்னு இருக்குது, வீட்டில் வளர்க்குற முயல்னு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி கரெக்டாக வளர்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கும் வேக்சினேஷன்ஸு, அப்புறம் வந்து பர்த் கண்ட்ரோல்லாம் கம்பல்சரி பண்ணும். அப்போ தான் ரொம்ப நாள் வாழுவாங்க. லைஃப் ஒரு 8 years 12 years வாழ்வாங்க. இல்லைன்னா ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமும் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப வரும். அதே மாதிரி அவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ராப்பிங்ஸே சாப்பிடுவாங்க, அதாவது எச்சங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, மோஷன்ஸ், அதையே சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கும்ன்றதுக்காக. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அது வந்து நார்மலான விஷயம். ரேபிட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டி ட்ரெயின் பண்ணலாம், ட்ரேல போகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க எப்பவுமே வந்து ஒரு கூல் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கணும். வெப்பம் தாங்க மாட்டாங்க, இறந்து போயிடும். ஸோ அது எப்பவுமே கூலான பிளேஸில் வச்சு பார்த்துக்குங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலும் ஆகும். எப்போனா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ். அவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸா? இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ரேபிட்டை கூட விட்டு வைக்கலப்பா, எல்லாருக்குமே இருக்குது அது ஸ்ட்ரெஸ்ஸுன்றது. ஸோ நீங்கள் எப்பவுமே அவங்கள வந்து கூலான பிளேஸில் பார்த்துக்குங்க, வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க. சூப்பர் சூப்பர். சுதா மேம், இன்னொரு முக்கியமான கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பீங்க, அதாவது ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணால் வந்து ஏதாவது கடிச்சிருச்சுன்னா யார் ஃபீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு சில பேருக்கு இன்னுமே அது வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கு. சில பேர் அது உண்மைன்றாங்க, சில பேர் அது பொய்ன்றாங்க. ஆக்சுவலாக என்னதான் மேம் அதோட ரியாலிட்டி? அது வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு வாதம் தான், அது வந்து பிறப்பிக்கவில்லை, வாதம் வந்து இதுவாகலை. பட் வந்து அது ஒரு பேச்சு தான்.
வாதம் தான் போயிட்டு இருக்கே தவிர அது வந்து கோர்ட்ல ஆர்டர்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து ஃபீட் பண்ணுறது வந்து லீகல்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதிலெல்லாம் வந்து இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு இடத்துல ஓரமாக வச்சு பழகுங்க. குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஃபீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரோட்ல நீங்கள் ஃபீட் பண்ணும் போதும் அவங்களுக்கு ஒரு வேளை நல்லா கிடைச்சாலே போதும். அதனால நைட்டில் வந்து ஃபீட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம பண்ணுங்க. இது பண்றதுனால ஓகே பெஸ்ட். இல்ல மேம், அதுலயும் ஒரு டவுட் இருக்கு. இப்போ எங்க ஏரியாலயுமே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ நைட்ல வந்து சாப்பாடு வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வைக்கிறப்போ சைலண்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறாங்க. இவங்க வந்து உள்ளனா சண்டைக்கே வராங்க. இந்த இடத்துல நீங்க சாப்பாடு வச்சுட்டு போயிடுறீங்க, நாய் எல்லாம் வருது, பைக் ஓட்டிட்டு போக முடியல, கபால்னு குறுக்க போறது, இது மாதிரி சில நியூசன்ஸான விஷயங்கள் இருக்கே. அதுதான் சொல்றேன், நான் எப்பவுமே ஒரு நைட் டைம்ல ஒரு 8 மணிக்கு மேலேயோ 9 மணிக்கு மேலேயோ யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத ஃபீட் பண்ணுங்க. போலீஸ்க்கே வந்து அது வந்து சொல்றதுக்கு உரிமை கிடையாது. அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு, அவங்க வந்து அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க ஹையர் ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த ஹையர் ஆஃபீஸர் கிட்ட? யாராவது டிஎஸ்பி அந்த மாதிரி அப்படி போய் கமிஷனர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் யாருக்குமே வந்து வைக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. சூப்பர்ப்பா. எல்லாருக்குமே வந்து நம்ம ஃபீட் பண்றதுக்கு நம்மளுக்கு முழு உரிமை இருக்கு. சோ எனக்கு 2 விஷயமே வந்து தடாலடியா நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொன்னீங்க. அதே ஃப்ளோல இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்டுறேன். டாக்ஸோட மேட்டிங்ப்பா, டாக்ஸ்க்கு கம்பல்சரி மேட்டிங் வந்து அவசியமா? கண்டிப்பா அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்தியாலே பார்த்தீங்கன்னா 6.2 crores இருக்குன்றாங்க பாப்புலேஷனே, டாகோட பாப்புலேஷன். அதே மாதிரி நம்ம சென்னையில் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து சர்வேல பார்த்தீங்கன்னா 1.8 lakhs இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம மேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தான். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் ஒரு வாட்டி இது பண்ணலாம், பட் வந்து தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களால இருக்க முடியும், மேட் பண்ணாமே நீங்க இருக்க முடியும். நீங்க பர்த் கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டீங்கனாலே போதும். ப்ராப்பரா வேக்சினேஷன் பண்ணி பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க கூட விளையாடுறது. அவங்க வந்து அந்த லோன்லியா வந்து ஃபீல் பண்ண விடாதீங்க. எப்பவுமே வந்து ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாலே அவங்களுக்கு அந்த ஃபீல் வராது. ஆனா அந்த மாதிரி நம்ம தொந்தரவு எல்லாம் பண்ண மாட்டாங்களா அந்த பர்టిక్యులர் சீசன்ல எல்லாம்? அதுக்குதான் பர்த் கண்ட்ரோல் பண்றோம். பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டா அந்த சென்ஸ் வராது. நீங்க வேணும்னா ஒரு மெயில் ஃபீமேல் கூட வளர்க்கலாம் தாராளமா. ஏன்னா அவங்க குட்டி போட மாட்டாங்க. நீங்க பர்த் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கும் போது ஒரு கம்பெனி இருக்கும், கம்பானியன் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப ஸ்கூல்ஸ்லயே பாத்தீங்கன்னா குழந்தைங்களை சேர்க்க போறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து பிரின்சிபலோ இல்லாட்டி வந்து ஹையர் பீப்புளோ வந்து டியூட் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ஸ் வளர்க்கக்கூடிய பெட் பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்காப்பா? கத்துக்க வேண்டியதா எப்படி சொல்றீங்க? ஒரு பெட்டை வளர்க்குறோம்னா அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி முக்கியமான விஷயம்னா சிபிஆர் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பெட்டு வந்து அன்கான்சியஸா போகுதுன்னா இம்மீடியட்டா சிபிஆர் கொடுக்க தெரியணும். நம்ம பம்ப் பண்ணுவோம் இல்லையா, ஹார்ட்டை பம்ப் பண்ணுவோம். இப்ப ஹியூமன்ஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ இம்மீடியட்டா பம்ப் பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்களுக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க அதை வந்து வெட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் கத்துக்கலாம். இப்ப இந்த சின்ன பிரீடா இருந்தா ஃபிங்கர்ஸ்ல பண்ற மாதிரி இருக்கும். பெரிய லார்ஜ் பிரீடு டாக்ஸ் அப்படின்னா நீங்க கையில ப்ரெஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்க கத்துக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கான்சியஸ் வந்தவுடனே சில பேர் விட்டுருவாங்க, சரி நார்மல் ஆயிடுச்சுன்னா. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இம்மீடியட்டா நீங்க டாக்டர் கிட்ட கூட்டு போகணும். அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனோ அவங்க ட்ரீட்மெண்ட்டோ நீங்க பார்க்கணும். சூப்பர் டிப்ஸுங்க. அது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லா வெட்டினரி டாக்டர்ஸும் கற்றுக் கொடுப்பாங்களா? நீங்க கேட்டீங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த டைம்ல எல்லாம் அவங்க கான்சியஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு இது யூஸா இருக்கும். இன்னொன்னு, இப்போ டாக் வந்து சில சமயம் ரொம்ப எல்லோயிஷா யூரின் போகுதுல்ல, அந்த மாதிரி போலாமா? எல்லோவா போகுதுன்னா தண்ணி கம்மியா குடிக்குதுன்னு அர்த்தம். டீஹைட்ரேஷன், ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து ஸ்மெல் அடிக்கும், டீஹைட்ரேஷன் இருக்கும், யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். இம்மிடியேட்டா டாக்டர் கிட்ட கூட்டு போய் செக் பண்றது நல்லது. அவங்க வந்து என்னன்னா லிவர் டானிக் கொடுப்பாங்க, ஓஆர்எஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க, அந்த குளுக்கோஸ் மாதிரி இது கொடுப்பாங்க. சில டாக் வந்து தண்ணி குடிக்காது ஒரு சில டைம்ல. ஸோ அந்த டைம்ல வந்து டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது.